ஷாலோம், பிரைஸ் காட். டே 124. இன்றைக்கு நாம் பி த லைட் இன் த வேர்ல்ட் என்ற தலைப்பில் எண்ணாகமம் 7ஆம் அதிகாரத்தில் உள்ள டெய்லி மெடிடேஷனை காணலாம். எண்ணாகமம் 7ஆம் அதிகாரத்தை தியானிக்கும் போது இஸ்ரவேலின் பிரபுக்கள் அனைவரும் ஆண்டவரின் பணிக்காக கொடுக்கும் காணிக்கை குறித்து சொல்லப்பட்டுள்ளது. இந்த சாப்டர் வாசிக்கும் போது ஒவ்வொரு தனிப்பட்ட ஆத்மாவின் பேரிலும் ஆண்டவர் எத்தனை கரிசனை உள்ளவராக இருக்கிறார் என்பதை நாம் காண முடிகிறது. கர்த்தர் நம்மை நினைக்கிறார், அவர் நம்மை ஆசீர்வதிக்கிறார், நம் ஒவ்வொருவரையும் அவர் தனது கணக்கிலே வைத்துக் கொண்டிருக்கிறார். நம்மை அவர் உள்ளங்கைகளிலே வரைந்து வைத்திருக்கிறார். அவருக்காக நாம் செய்யும் ஒவ்வொரு காரியங்களும் அவர் கணக்கிலே வைத்திருக்கிறார் என்பதை நாம் ஒருபோதும் மறந்து போகக்கூடாது. ஆண்டவருக்காக கொடுக்கப்பட்ட ஒரு தேன் கரண்டி அளவுள்ள ஒரு நற்கந்தங்கள் கூட, பரிமள தைலம் கூட அவருடைய கணக்கிலே இருக்கிறது. நம்முடைய உள்ளத்தை, நமக்கு உள்ளதை எல்லாம் கொடுக்கும் போது கர்த்தர் நம்மை உண்மையாகவே அவர் ஆசீர்வதிக்க முடியும். இந்த எண்ணாகமம் 7ஆம் அதிகாரத்தில் ஒரு வசனத்தை நாம் தியானிப்போம். verse 89. அதை பார்க்கும்போது மோசே தேவனோட பேசும்படி ஆசரிப்பு கூடாரத்திற்குள் பிரவேசிக்கும் போது தன்னோட பேசுகிறவரின் சத்தம் சாட்சி பெட்டியின் மேலுள்ள கிருபாசனமான 2 கேருபீன்களின் நடுவில் இருந்து உண்டாக கேட்பான். அங்கே இருந்து கர்த்தர் அவனோட பேசுவார். அப்ப இங்க பார்க்கும்போது இஸ்ரவேலின் 12 பிரபுக்கள் செலுத்தும் காணிக்கைகளை கர்த்தர் அங்கீகரிக்கிறார். இதற்கு அடையாளமாக கர்த்தர் மோசேயோடு பேசுகிறார். நம்ம நம்பர்ஸ் சாப்டர் 12 verse 8 வாசிக்கும் போது பார்த்தா இப்படியாக நாம் வாசிக்கிறோம். ஒரு மனிதன் தன் சிநேகிதரிடத்தில் பேசுவது போல கர்த்தர் மோசேயோடு பேசுகிறார். என் தாசனாகிய மோசேயோ அப்படிப்பட்டவன் அல்ல. என் வீட்டில் எங்கும் அவன் உண்மை உள்ளவன். நான் அவனிடம் மறைபொருளாக இல்லை, முகமுகமாகவும் பிரத்யட்சமாகவும் பேசுகிறேன். அவர் கர்த்தரின் சாயலை காண்கிறான். இப்படி இருக்க நீங்கள் என் தாசனாகிய மோசேக்கு விரோதமாக பேச உங்களுக்கு பயம் இல்லாமற் போனது என்ன என்று கர்த்தர் சொல்லுகிறார். கர்த்தர் சாட்சி பெட்டியின் மேலுள்ள கிருபாசனமான 2 கேருபீன்களின் நடுவிலிருந்து பேசுகிறார். கர்த்தர் மோசேயோடு பேசும்போது அவர் தன்னுடைய கிரியைகளை இஸ்ரவேல் புத்திரருக்கு தெரிய பண்ணுகிறதை நாம் காண்கிறோம். அவர் தமது வழிகளை மோசேக்கும் தமது கிரியைகளை இஸ்ரவேல் புத்திரருக்கும் தெரிய பண்ணினார். இதை நம்ம சங்கீதம் 103:7 நம்ம வாசிக்கிறோம். அப்போ இங்கே நம்ம சாப்டர் 12:8 நம்பர்ஸில் நம்ம வாசிக்கும் போது பார்த்தா மோசேக்கு விரோதமாக ஆரோனும் மிரியாமும் பேசின போது கர்த்தருடைய கோபம் அவர்கள் மேல் மூண்டது. அதனால் அவருடைய மகிமையே போயிற்று. அது மாத்திரமல்ல, மேகம் கூடாரத்தை விட்டு நீங்கி போயிற்று என்று வசனத்தில் நம்ம வாசிக்கிறோம். இதனால மிரியாம் உறைந்த மலையின் வெண்மை போன்ற ஒரு குஷ்டரோகியானால். இதனால ஆரோன் மோசேயிடம் போய் முறையிடுகிறதை நாம் பார்க்கிறோம். ஸோ இந்த வசனத்தை எதற்கு ஒப்புமைப்படுத்துகிறேன் என்றால், கர்த்தரே மோசையை குறித்து சாட்சி கொடுக்கிறார் பாருங்க. இது போல நாமும் கர்த்தர் சாட்சி கொடுக்கிற ஒரு பிள்ளைகளா இருக்கிறோமா? அவருடைய வீட்டில் நம்ம எங்கும் உண்மை உள்ளவர்களா இருக்கிறோமா? கர்த்தர் மோசையிடம் எதையுமே மறைக்கல பாருங்க. முகமுகமாகவும் பிரத்யட்சமாகவும் பேசினாரா. வாட் அ பிரிவிலேஜ் மோசேக்கு கிடைச்சது பாருங்க. நம்மில் அவரின் உறவு எப்படி இருக்கிறது என்று காலை வேளையிலே நாம் சிந்திப்போம், செயல்படுவோம், நாம் ஜெபிப்போம். லவ்விங் ஹெவன்லி ஃபாதர், ஐ கம் பிஃபோர் யூ இன் த நேம் ஆஃப் ஜீசஸ். இந்த அதிகாரத்தை வாசிக்கும் போது தனிப்பட்டவர்களின் மேல எவ்வளோ ஒரு கன்சர்ன், ஒரு அக்கறையாக நீங்க இருக்கிறீங்கப்பா. அதை நினைக்கும் போது நீங்க எவ்வளோ மனதுருக்கம் உடையவரப்பா. 1000 தலைமுறைகளுக்கு இரக்கம் செய்கிறவராய் இருக்கிற வல்லவரப்பா. நீங்க உம்மிடத்தில் எங்களுக்கு எந்த ஒரு மறைவும் இல்லாமல் எல்லாவற்றிலும் நாங்கள் மோசேயை போல உண்மையா இருந்து சத்தம் கேட்க உதவி செய்யுங்கப்பா. துதி, கனம், மகிமை எல்லாம் உமக்கு ஒருவருக்கே அப்பா. இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தில் துதிக்கிறேன் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பரமபிதாவே. ஆமேன்.